ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பழைய டிவிடி பிளேயரும் இந்த ப்ளூடூத் மாடியூலும் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஒரு செகண்ட் இருங்க, ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நான். இப்போ ப்ளூடூத்து இது கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் சொல்ல போகிறேன். இந்த டிவிடி பிளேயரில் வந்து இது இன்புட் வோல்டேஜ், இது பவர் சப்ளை, எல்லாத்துக்கும் பவர் சப்ளை பண்ணுறது. இப்போ இதில் வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள் சைடில் இருங்க, ஃப்ளாஷ் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது 5 வோல்ட்டு ப்ளஸ்ஸு, தென் கிரவுண்டுங்கிறது வந்து மைனஸு. நம்ம 5 வோல்ட்லேயும் கிரவுண்ட்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிறோங்க. இதுதான் நம்ம ப்ளூடூத் மாடியூலோட பவர் சப்ளை. அடுத்து நெக்ஸ்ட்டு இதை இந்த ப்ளூடூத் மாடியூலில் வந்து இந்த பக்கம் பாருங்கள் 3 பின் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்ஓ, ஏஜி, ஆர்ஓ. கடைசியில் இருக்கிறது வந்து எஃப்எம் ஆண்டனா பின். அது கடைசியில் இருக்கிற பின்னு. இப்போ வந்து நம்ம இதில் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இதில் இருக்குல்ல, இந்த கனெக்ஷன் தான் நம்ம ஆடியோ இன்புட்டு நம்ம ப்ளூடூத் மாடியூலேருந்து இப்போ இதில் கொடுக்க போகிறது. இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோல், இது வால்யூம் கண்ட்ரோலில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் போகும். ரெட்டு அது உள்ள கனெக்ஷன் பண்ணிட்டேன். இந்த ரெட்டு பிளாக்கு, இது ரெண்டும் தான் நம்மளோட ஆடியோவோட இன்புட்டு. இதில் வந்து நம்ம ரெட்டு ஒயர் இல்லாதனால வந்து ப்ரௌனும் பிளாக்கும் கனெக்ட் பண்ணிட்டேன். ரெட்டு வந்து ப்ரௌனு, பிளாக் வந்து பிளாக்கு. இப்போ வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறீங்களா. இப்போ இது ரெண்டும் வந்து இங்கே வந்துருச்சு. இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த சென்டர் பின் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் சென்டர் பின் இருக்குல்ல, இந்த பக்கம் வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பின்னு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து பின்னு வந்து ஆண்டனா பின்னு. இந்த கடைசி 2 இருக்குல்ல, இது மூணில் வந்து சென்டர் பின்னு. இந்த சென்டர் பின்னு தான் வந்து நம்மளுக்கு காமன்னா அது வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறேங்க. இந்த ஆடியோ அவுட்புட் இருக்குல்ல, அதில் பாருங்கள், இந்த பக்கம் 2 பின்னு இருக்குது, பிளாக் ஒன்று, ப்ரௌன் ஒன்று. இந்த பிளாக் கனெக்ஷன் வந்து 12 வோல்ட்டில் கொடுத்துருக்குங்க. இந்த 12 வோல்ட்டில் இந்த 12 வோல்ட் எதுக்குன்னா, இந்த ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு தேவையான கரெக்டாக அந்த பேஸுக்கு, வால்யூம்னா வால்யூம் அந்த இதுக்கு வரத்துக்காக நம்ம 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இங்கே கீழே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த கெப்பாசிட்டரில் கேத்தோட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்டர் பின்னு கொடுத்துருங்க. இதில் சென்டர் பின்னு கேத்தோடு, இது கேத்தோடு கொடுத்தோன்னா இந்த ஓல்டு டிவிடி பிளேயரை வந்து யாரும் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இது யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளூடூத் மாடியூல் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதில் வந்து நான் இந்த டிவிடி பிளேயர் இங்கே இருந்துச்சு, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த டிவிடி பிளேயர் தான், இதுக்கான கனெக்ஷனையும் கழட்டி எடுத்துட்டேன். இது கனெக்ஷன் வந்து இங்கே இருந்துச்சு, இதில் ஒன்று, இங்கே ஒரு கனெக்ஷனு, 3 கனெக்ஷன் கொடுத்தாங்க. 3ஐயும் கழட்டி எடுத்துட்டேன். நம்மளுக்கு வந்து டிவிடி பிளேயர் வந்து தேவையில்லை. இந்த டிவிடி பிளேயர் இந்த இடத்துல தான் இப்போ நான் வந்து ப்ளூடூத் மாடியூல் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை ஃபிட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டுங்க. இது சால்ட்ரிங் அயனை வச்சு அந்த டிவிடி பிளேயர் இருந்த தவிர ஃபுல்லாக அதை உருக்கி எடுத்துகிட்டு சால்ட்ரிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ போட்டு இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிட்டுங்க. ஃபுல்லாக ஒர்க்கிங்காக தான் இருக்குது. ப்ளூடூத் மாடியூலும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ மியூசிக் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து மொபைல் கூட இப்போ கனெக்ட் பண்ணிட்டுங்க. இப்போ சாங் ப்ளே பண்ணலாம்.
மோடு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறான் பாருங்கள். FM mode. AUX mode. Bluetooth mode. Bluetooth mode. திரும்பி இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டிவிடி பிளேயர் இருந்துச்சுன்னா தூக்கி போடுறாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதை பற்றி போட போகிறோம்னா, இந்த ஒரு பெரிய ஆம்ப்ளிஃபையர், இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் போட போகிறோம். இது வந்து எஃப்எம் ரேடியோ, இது ஆம்ப்ளிஃபையர் எஃப்எம் ரேடியோ தான். இதை நம்ம ப்ளூடூத் இது மாதிரி மாற்றி போகலாம், இல்லை எஃப்எம்லேயும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.